ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அஜய். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபியான முட்டை பரோட்டா தான் பார்க்க போகிறோம். அது முட்டை பரோட்டான்னு சொல்லுவாங்க, சில ஊரில் கொத்து பரோட்டான்னு சொல்லுவாங்க. எப்படி சொன்னாலுமே அது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அது ரெசிபி என்னன்றதை இன்னைக்கு உங்கள் வீடியோவில் காட்ட போகிறேன். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ முட்டை பரோட்டா செய்யறதுக்கு ஒரு கடாயை நல்லா காய வச்சிருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுவோம். இப்போ இதில் 3 பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன். இதை போடணும். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய தக்காளி சின்ன நறுக்கி வச்சிருக்கேன், ஒரு பச்சை மிளகா அது போட்டுருவோம். லைட்டாக வதங்கட்டும். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 6 பரோட்டா சின்ன சின்னதாக பிச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு பரோட்டா ரெசிபி வேணும்னா ஏற்கனவே நான் செஞ்சிருக்கேன், அது ஐ கார்டில் நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் சேர்த்துக்குருவோம். இப்போ இந்த பரோட்டாவெல்லாம் ஓரத்தை தள்ளி நடுவில் லைட்டாக புளி மாதிரி வச்சுக்கிடுவோம். இது எதுக்குன்னா நம்ம முட்டை இதில் தான் உடச்சி ஊற்றி கிண்ட போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். இதில் இப்போ ஒரு 3 முட்டை சேர்த்துக்கிடுவோம். கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருவோம், அதுக்கப்புறம் கிண்டிடுவோம். இப்போ லைட்டாக நடுவில் மட்டும் கிண்டுவோம். முட்டை ஒரு பாதி அளவு வேகிற வரைக்கும் நடுவுலே இருக்கட்டும். இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. நல்லா நம்ம மொத்தமாக கிண்டி விட்டுருவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 கரண்டி அளவு நம்ம சால்னா ஊற்றிடுவோம். இந்த சால்னா நீங்கள் வீட்டிலேயே செய்யலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் கூட வாங்கி நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இதில் நாங்கள் எவ்வளோ ஊற்றிருப்போம்னா ஒரு 50 ml அளவு சால்னா ஊற்றிருப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முட்டை பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க அதை ரைத்தாக்கு தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ரைத்தாவை எடுத்துக்கிடுவோம். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரைத்தாக்கு தொட்டு சாப்பிடுவோம். ஆத்துல நம்ம போட்டிருக்க முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகி முட்டை பரோட்டா சூப்பராக வேற லெவலாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். முட்டை பரோட்டா வேற லெவலாக இருந்துச்சு. நீங்கள் இந்த ரெசிபியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதும். நீங்கள் இனிமேல் வெளியே வாங்கி சாப்பிடணும் அவசியம் இல்லை. சிம்பிளாக எப்படி வீட்டிலேயே செய்யலாம்னு நான் உங்களுக்கு வீடியோ காமிச்சோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடியோ ஒன்றுனா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நாங்கள் எப்படி ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் ரெசிபிஸ்லாம் ஒன்றுனா உங்களுக்கு சொல்லி தரோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் ஒன்றுனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வீட்டிலே குக் பண்ணி சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முட்டை பரோட்டாக்கு யூஸ் பண்ற பரோட்டா நீங்க வீட்லயே செய்யலாம். அதுக்கான ஐ கார்டு நான் மேல போடுறேன். நீங்க அதை பார்த்து பரோட்டா ரெசிபி எப்படி தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்பதான் நீங்க முதல் முறையா சேனல் பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you all in a new video. Bye bye.